Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு Anira Trendz. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம கோல்ட் கலர் பீட்ஸும் ஆங்கர் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலரில் ஒரு த்ரெட் எடுத்து டபுள் லைன் போட்டு நீடில் நம்பர் 5 யூஸ் பண்ணி ஒரு பெரிய சைஸ் பீட் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் நம்மளோட நீடில் வந்துட்டு இங்கே மேலே கொண்டு வரலாம். மேலே கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டிச் கைண்ட் ஆஃப் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து லெஃப்ட் சைடு ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான், பட் ஸ்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இப்போது இந்த இடத்துல உங்களோட நீடில் சுற்றி த்ரெட்டை சுற்றிக்கிட்டே வரணும். ஸோ நான் வந்து நம்பர் ஆஃப் டைம் இது எவ்வளோ சுற்றினேன்னு பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் சுற்றினேன். இந்த ஒரு பர்டிகுலர் பிக் பீடை வந்துட்டு நான் கவர் பண்ணுறதுக்கு. இதோட ஆடட் என்னென்னா இது ஒரு 2 லைன் த்ரெட். ஸோ ஆன் த ஹோல் 60 டைம்ஸ் நாம் வந்து இந்த நீடில் சுற்றியிருப்போம். த்ரெட் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிட்டே போகுது, முறுக்கிட்டே போகுது. பட் அதை எவ்ரி டைம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு சுற்றுனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஒர்க் நீட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் வரும். இப்போ வந்துட்டு இந்த நீடில் நம்ம வெளியில் எடுக்கணும், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த நீடிலோட ஐ இருக்குது பாருங்களேன், அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் ஒரு 30 டைம்ஸ் சுற்றினேன், அப்போ தான் எனக்கு அந்த பீட் கவர் ஆச்சு. இப்போது நீடில் வந்து வெளியில் கொண்டு வரணும். இந்த மாதிரி அந்த சைடு ரைட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி நீடில் இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த த்ரெட் இன்பிட்வீனில் வச்சு அந்த நீடில் ட்விஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணுங்கள், லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும் அந்த ஸ்டிச் பேட்டர்ன். ஸோ மேலே இழுத்து பாருங்கள், வரலைன்னா லைட்டாக ஒரு ட்விஸ்ட், எகெயின் ட்ரை பண்ணுங்கள், லைட்டாக ஒரு ட்விஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா த்ரெட்டுமே வந்துட்டு நாம் அது வழியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது இந்த சிங்கிள் லைன் த்ரெட்டும் நம்ம போட்டிருக்க அந்த ஒரு திக்கான ஒரு நாட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஒரு பீடுக்கு நம்ம ஃப்ரேம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு த்ரெட் இருக்குது, அதை வந்து இன்னும் நீங்கள் இழுத்து டைட் பண்ணிங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிட்டு ஃபுல் ரவுண்டுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி கவர் ஆகிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி உங்களோட த்ரெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எகெயின் கீழே இருக்க த்ரெட் முடிகிற வரைக்கும் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நாம் அட் த எண்ட் நம்ம நீடில் கீழே கொண்டு போயிடலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த பீடை சுற்றி ஒரு ஃப்ரேம் பேட்டர்ன் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டிச் பேர் பார்த்திங்கன்னா புலியன் நாட் ஆர் புலியன் ஸ்டிச். ஓகே, ஒரு த்ரெட்டில் மேலே அப்படியே வைன் பண்ண மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் புலியன் ஸ்டிச். இந்த ஒரு ஸ்டிச் யூஸ் பண்ணி நிறைய பேட்டர்ன்ஸ் போடலாம், ரோசஸ் போடலாம். பட் இது வந்துட்டு ரொம்ப பேசிக். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி ஈஸியாக உங்களுக்கு அவுட்கம் வரணும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்தேன். பட் வர ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ரோஸ் இதில் எப்படி ஈஸியாக போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஹோல்டிங் ஸ்டிச் போடுறேன். ஏன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹோல்ட் ஆகிருக்கும் உங்களோட த்ரெட். இந்த இடத்துல மேலே தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். எகெயின் நாம் வந்து எந்த இடத்துல ஸ்டிச் ஆரம்பித்தோமோ அங்கே வந்து உங்களுக்கு லைட்டாக கேப் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அங்கேயும் ஒரு 2 ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த கேப் உங்களுக்கு ஃபில் ஆகிட்டு ஒரு சூப்பர்வான ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிடும் உங்களோட பீடு சுற்றியும். ஸோ இதுவரையும் கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். இதுவும் சூப்பராக இருக்கும். ஆல் ஓவர் டிசைன் சில ப்ளவுசஸ் அண்டு குர்த்தா யோக் பார்ட்லாம் கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம போடுறது சில்க் சாரீ ப்ளவுசஸ்க்கெலாம் போட்டோம்னா இந்தளவுக்கு போட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. அதனால் இதுக்கு அடுத்த லைன் வந்துட்டு நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலரும் சேம் பேட்டர்ன் தான். இந்த ரிங்குக்கு நான் 30 ரவுண்ட் சுற்றினேன்னா அதுக்கு வந்துட்டு இதை விட பெருசாக வரணும். அட்லீஸ்ட் ஒரு 13ங்கும்போது அதுக்கு ஒரு 50 ரவுண்ட்னால் சுற்றணும். அப்போ தான் எனக்கு வந்துட்டு இந்த ஃபுல் லைனும் கவர் ஆகும். ஐ மீன் இந்த ஃபுல் சர்க்கிளும்.
நம்ம நீடில் சுத்த சுத்த த்ரெட்டு வந்து தானாகவே வந்து அப்படியே முறுக்கிட்டே வரும். ஐ மீன் அப்படியே ட்விஸ்ட் ஆகிட்டே வரும். அதை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீடில் சுற்றிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம சேனலில் வந்து மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் உடனே நீங்கள் அதை ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவும் சொல்கிறேன், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் நம்ம சேனலுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பற்றி எதுவும் தெரியாது, டிசைனிங் பற்றி எதுவுமே தெரியாதுனாலும் நீங்கள் கூட கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவை வச்சு அந்த ஒரு பர்டிகுலர் டிசைனை நீங்கள் சூப்பராக போட்டு அவுட்கம் செம்மையாக கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயிலாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட அந்த ரிங், அவுட்டர் ரிங் சூப்பராக அந்த புல்லியன் நாட் சூப்பராக வந்துடும். எவ்வளோ பெரிய லென்த்துக்கு நீங்கள் எடுத்தாலும் சரி செம்மையாக வரும். தென் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ், தென் டிசைன்ஸ் அதெல்லாம் போடணுன்னா உங்களுக்கு பெருசாக டேலண்ட்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் இருந்தால் போதும், நீங்களும் சூப்பராக உங்களோட ப்ளவுசஸ் அண்ட் குர்தாஸை செம்மையாக டிசைன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கலாம் அதிலேருந்து. ஸோ நான் இங்கே வந்துட்டு இந்த எல்லோ கலரும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து உங்களுக்கு லென்த் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த த்ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா, இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா லென்த் வந்துட்டு உங்களுக்கு சின்னது பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லோ த்ரெட்டை நம்ம கீழே கொண்டு போயிடலாம். இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதை சுற்றி நம்ம கோல்ட் கலர் பீட் கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் டிசைன். ஸோ இப்போ நாம் இருக்க சுச்சுவேஷனில் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஒரு பயத்தோடவே தான் லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். பட் வந்துட்டு எதுவுமே நம்ம கையில் இல்லை. சில விஷயம்லாம் அது அப்படி நடக்கணும் அப்படின்னா அப்படி தான் நடக்கும். நம்ம என்ன தான் தலைகீழ நின்னாலும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டே வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கும் ஜாலியாக உங்களோட ரொட்டீன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருங்க. ஸோ எல்லாமே சீக்கிரம் சரியாகுங்கிற நம்பிக்கையில் இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதில் போட்ட மாதிரியே ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் இந்த எல்லோக்கும் நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் இன்னொன்று சொல்லணும், எதை பற்றி நீங்கள் ஜாஸ்தி நினச்சிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்களை தேடி வரும். ஸோ உங்களுக்கு எது வேண்டாமோ அதை நினைக்கிறத விட்டுட்டிங்கன்னாவே அது உங்ககிட்ட வராது. ஸோ இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் சீக்ரெட் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் அடுத்த லைன் இந்த கோல்ட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நார்மல் த்ரெட்லேயே நீங்கள் பண்ணலாம், பட் நான் இங்கே வந்துட்டு இந்த எல்லோ த்ரெட்லேயே செஞ்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் நீடில் வந்து லாஸ்ட் பீட் இருக்கு இல்லையா, தட் இஸ் த ஃபஸ்ட் பீட், அது வழியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வந்துடும். பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வந்தாலும் நீங்கள் அப்படியே அந்த எல்லோவை சுற்றியும் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ த்ரெட்டை அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல வேணுமோ நம்ம ஹோல்டிங் ஸ்டிச் போட்டுட்டு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்கம் பார்த்திங்கன்னா செமையாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டிச் வச்சுட்டு இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் இதை எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ ப்ளவுசஸ்க்கு, குர்த்தா நெக்லைனுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு ட்ரை பண்ணுமோ அதில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவுட்கம் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் வந்துட்டு நம்மளோட சேனல் மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஈவன் நம்ம சேனலுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு இதில் அப்டேட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அவுட்கம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபுல் நெக்லைன் போட்டிங்கன்னா. ஸோ தென் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.